Hi friends, welcome to Rasgulla channel. நம்ம சேனல்ல இன்னைக்கு ஒரு யூனிக்கான chicken gravy dish தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ரொம்பவே டேஸ்டா ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல இருக்கும். இந்த கிரேவி செய்யிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு panல 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் பிரவுன் கலர்ல மாறணும். அதுக்கு அப்புறம் தான் மற்ற இன்கிரிடியன்ட்ஸ்லாம் சேர்க்க போறோம். பாத்தீங்கன்னா வெங்காயம் நல்லா கலர் மாறிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல ஒரு டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல் போற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அதுக்கு அப்புறமா ஒரு தக்காளி சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளியும் வெங்காயமும் நல்லா மேஷ் ஆகுற அளவுக்கு வதங்கட்டும். அதுக்குள்ள கொஞ்சமா கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். கடாயில் வெங்காயம் தக்காளி நல்லா மேஷ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். 1 நிமிஷம் நல்லா எண்ணெயில் வதங்கினதும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதோட நம்ம எடுத்து வச்சிருக்க சிக்கன், நான் இன்னைக்கு 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துட்டு இதோட நல்லா வதக்கிக்கலாம். நம்ம சேனல்ல ஆல்ரெடி பள்ளிப்பாளையம் சிக்கன் கிரேவி, செட்டிநாடு சிக்கன் குழம்பு, கருவேப்பிலை சிக்கன், சிக்கன் சுக்கான்னு நிறைய சிக்கன் ஐட்டம் செஞ்சுருக்கோம். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதோட 2 டேபிள்ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் தயிர் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். சிக்கனில் ஏன் தயிர் சேர்க்குறோன்னா சிக்கன் ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும் தயிர் சேர்க்கறதுனால. ப்ளஸ் இந்த நான்வெஜ்ஜில் இருக்கிற ஒரு விதமான ஸ்மெல் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்மெல் தெரியாமல் இருக்கும். அதனால் மோஸ்ட்லி நான் சிக்கன் செய்யும் போது கண்டிப்பாக 1 டேபிள்ஸ்பூன் இல்லை 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்குவேன். அதுக்கு மேலே சேர்த்தா ஒரு மாதிரி புளிப்பு தன்மை வந்துடும். அதனால் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இந்த டைமில் மூடி போட்டு வேக வச்சிடலாம். 15 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சிக்கனில் இருக்க தண்ணிலாம் வெளியே வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. 70% அளவுக்கு நல்லா குக் ஆகிடுச்சு. இதுக்கப்புறமா தான் மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இந்த ஸ்டேஜில் ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சுருக்க புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிருக்கோம். அந்த பேஸ்ட்டை இதோட சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அரைச்ச அந்த ஜாரில் இருக்க தண்ணியை சேர்த்துட்டு கிளறி விட்டுக்கிறேன். இந்த டைமில் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுருக்கேன். நல்லா வெந்துருச்சு. லாஸ்ட்டாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துட்டு கிளறி விட்டுடலாம். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா பாலோட ஏடு எடுத்து வச்சுருப்பீங்க ஆல்ரெடி வீட்டில், அந்த ஏடை நீங்கள் நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணிட்டும் சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக தேவையான அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கலாம். நான் 1/4 ஸ்பூன் பெப்பர் சேர்த்துட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி லாஸ்ட்டில் போட்டுட்டு சர்வ் பண்ண வேண்டியதுதான். சூப்பரான சிக்கன் கிரேவி தயார். உங்களுக்கு வேறு ஸ்டைல் சிக்கன் கிரேவி, சிக்கன் குழம்புலாம் வேணும்னா இப்போ மேலே லிங்க்கு காமிக்கும், இல்லைனா இந்த வீடியோட எண்ட்லேயும் நான் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.